ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ட்ரேடிங். ஓகேங்களா? அதாவது நம்மளோட ட்ரேடிங்கில் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது. ஓகேங்களா? அதாவது ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ட்ரேடிங். ஒன்ஸ் அகேன் நான் டைப் பண்ணிடுறேன். ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ப்ளூ பிரிண்ட்னா சிம்பிளுங்க. இப்போ ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இத்தனை இவ்வளோ 5 மார்க்ஸ் இருக்கும், இவ்வளோ 2 மார்க்ஸ் வரும், இந்த சாப்டருக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெசனுக்கும் நம்ம 10th பப்ளிக் 12th பப்ளிக் 10வது 12வது எக்ஸாம் எழுதும்போது சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு 10 லெசன் இருக்குது அப்படின்னா மொதல் 5 லெசன் படிச்சிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு இவ்வளோ 2 மார்க்ஸ் வரும், இவ்வளோ 1 மார்க்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அதே கான்செப்ட் தாங்க இங்கேயும். ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ட்ரேடிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ட்ரேடிங்கில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு அது ஒவ்வொன்றையும் எப்படி எவ்வளோ வெயிட்டேஜ் நம்மளோட ட்ரேடிங்கில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ட்ரேடிங் அப்படின்னாவே வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்று நான் மெயினாக சொல்லணும்னு இருந்தேன் இந்த இதில். நிறையா ப்ரைவேட் கன்சர்ன்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் எனக்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கால்ஸ் வருது, நிறைய கால்ஸ் வருது. இந்த மாதிரி கால் தரோம். கால் அப்படின்னா, நீங்கள் இந்த இந்த புட்டை, இந்த காலை வந்து பேங்க் நிஃப்டியில இல்ல இந்த ஸ்டாக்ல வந்து ரூ. 1,00,000 போட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து நல்ல ப்ராஃபிட் தரும் அப்படிலாம் சொல்றாங்க. இது மாரி யாராவது சொல்றாங்கன்றதுக்காக நம்பி வாங்கிராதீங்க. உங்களுக்கு உண்மையிலுக்குமே உங்களுக்கு பர்சனலா ஒருத்தவங்கள தெரியும். அவங்க ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சவங்கன்னா மட்டும் அவங்கள நம்பி வாங்குங்க. சும்மா வந்துட்டு நீங்க யாரோ ஒருத்தவங்க ஒரு XYZ கன்சர்ன்லேருந்து கால் பண்றாங்க. ரூ. 1,00,000 போட்டா இது வந்துரும், அது வந்துரும்னு சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா போட போறது உங்க காசு. அது மரத்துலேருந்து வர கிடையாது. ஸோ நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. ஸோ அத குடுத்துட்டு அத லாஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க மேல கேஸ் குடுக்குறதோ, இல்ல அவங்கள சொல்றதுனால யூஸே கிடையாது. ஸோ நீங்க எத செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா இப்ப எனக்கு நெறைய கால்ஸ் வருது. ஸோ அதனால இந்த வீடியோல நான் பேசணும்னு நெனச்சேன். ஆம், என்னோட வீடியோஸ்லயும் நான் எந்த ஒரு காலுமே சொல்லியிருக்க மாட்டேன். ட்ரேடிங் எப்படி பண்ணுங்கிறத பத்தி மட்டும் தான் ஃபோக்கஸ் லேர்னிங் குடுத்துருக்கேன். ஸோ என்ன ஜென்யூனா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இத நான் ஒரு ஒரு கன்சர்ன்ல சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, கண்டிப்பா வந்துட்டு இந்த மாரி கால்ஸ் எல்லாம் நம்பி ஒரு பெரிய அமௌண்ட்டு கடன் வாங்கியோ, லோன் வாங்கியோ, இல்ல அத வித்து, இத வித்தெல்லாம் போட்றாதீங்க. அப்படியெல்லாம் மார்க்கெட் உங்களுக்கு ரிவார்ட் பண்ணவே பண்ணாதுங்க. ஓவர் ஒரு பர்ட்டிகுலர் இயர்ஸ் ஒரு 10 வருஷத்து அளவுல நீங்க ட்ரேடிங் நல்லா பண்ணி ப்ராஃபிட்டபிளா இருந்தீங்கன்னா, அந்த மாரி டைம்ல தான் உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறுமே தவிர, ஒரே நாள் நைட்ல எதுவுமே மாறாது. அதே மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாரி கால்ஸ்லாம் நம்பாதீங்க. ஓகேங்க. இப்ப டாபிக்குள்ள வரலாம். ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ட்ரேடிங்ல ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லப் போறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஒன் செகண்ட். இப்ப பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபையிங் கீ சப்போர்ட் லெவல்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு சொல்றேன். அதாவது ஒரு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அதாவது மல்டிபிள் டைம் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்ட டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாரி ரெசிஸ்டன்ஸையும் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாரி பிரைஸ் ஆக்ஷன் அதாவது அந்த சப்போர்ட்டுக்கும், ரெசிஸ்டன்ஸ்க்கு நடுவுல என்ன மாரி போடுதா? போடுதா? அந்த மாரி பிரைஸ் ஆக்ஷன்ஸும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இத ஃபர்ஸ்ட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். அதாவது இது நீங்க டே ட்ரேடரா இருந்தாலும் சரி, இல்ல இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேடரா இருந்தாலும் சரி. ஸோ இத நீங்க வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க இல்லையா? ஒன் செகண்ட் நான் கலர் மாத்தி குடுக்குறேன். ம். ஸோ இந்த மாரி ஐடென்டிஃபை பண்றீங்க இல்லையா? ஆம். ஐடென்டிஃபையிங் ஐடென்டிஃபை பண்றதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அ நான் அத தான் என்னவா சிம்பிளா போடுறேன் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இத தான் நான் வந்துட்டு என்னன்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த நீங்க இப்ப பார்த்தீங்க இல்லையா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கறது, இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு வைக்கிறது தான் சிம்பிள் டெர்ம்ஸ்ல நான் மார்க்கெட் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு எவ்ரிடே ஈவினிங் வந்து போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? அதாவது ஒரு மார்க்கெட்குள்ள நீங்க ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி ரூல் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு மார்க்கெட்ட அனலைஸ் பண்ணணும். நாளைக்கு மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ண போறீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங்கே உட்காந்து நீங்க சார்ட்ட வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அதில நீங்க எப்படி பார்ப்பீங்கன்னா, சப்போர்ட் இருக்கு.
அன்னைக்கு முன்னாடி நாள் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருந்தது? என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இருக்கு மார்க்கெட்ல? ஸோ இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஐடென்டிஃபையிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கீ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது எந்த இதுக்குள்ள வரும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அனாலிசிஸ் ஈவினிங் நீங்க பண்றீங்க இல்லையா ஹோம் ஒர்க், அதுல வந்துட்டு இந்த பாயிண்ட் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட். அடுத்தது வந்து, நீங்க அந்த கீ சப்போர்ட் டூ ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம், நீங்க ஏதாவது பர்ட்டிகுலரா சார்ட் பேட்டர்ன்ஸோ, இல்ல இண்டிகேட்டர்ஸோ, இல்ல கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸோ ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா? அத யூஸ் பண்ணி நீங்க என்னென்னன்னு சொல்லிட்டு நீங்க மார்க் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? இது வந்துட்டு அ உங்களுக்கு முன்னாடி நாள் ஈவினிங்கும் ட்ரை பண்ணணும். பிளஸ் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமும் 9:15 டைம்ல நீங்க இத ட்ரை பண்ணணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் முன்னாடி நாள் ஈவினிங்கே உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா, கிளியரா, தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிரும். பட் உங்க இண்டிகேட்டர் வந்து அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான், அ ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகுறதோ, இல்ல இண்டிகேட்டர் வந்து கேண்டில் போக போக நகர்றதோ, இல்ல சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுறதோ, உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் நடக்கும். அதாவது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு காலையில 9:15க்கு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த இடத்துல தான் வந்து உங்களோட சார்ட் பேட்டர்ன்ஸோ, இல்லன்னா இண்டிகேட்டர்ஸோ யூஸ் பண்ணி, இல்ல கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸோ எதா வேணா இருக்கலாம். இல்ல கேண்டில்ஸ் எதையா வேணா இருக்கலாம். ஸோ நீங்க இத யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு உங்களோட இத பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இத வந்துட்டு நம்ம செகண்ட் ஸ்டெப் இன் ட்ரேடிங்ன்னு நம்ப சொல்லுவோம். இது வந்து ப்ளூ பிரிண்ட்ல நம்ம 2வது ஸ்டெப்பா நம்ம யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் நல்லா தெளிவா சொன்னேன். சப்போர்ட் அண்ட் டிமாண்ட் ஜோன், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட்டான மார்க்கெட்ல எப்படி டபிள்யூ செக்ஷன்ல இருக்கா? நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கா? இல்ல பாசிட்டிவ் சென்டிமென்ட்ல முடிஞ்சிருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க மார்க்கெட் அனாலிசிஸ் மொத நாள் சாயங்காலமே பண்ணிடணும். அடுத்த நாள் காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களோட சார்ட் பேட்டர்ன்ஸோ, இண்டிகேட்டர்ஸோ, கேண்டில்ஸோ என்ன சொல்லுது? அந்த சப்போர்ட் அண்ட் டிமாண்ட் ஜோன்குள்ள அப்படிங்கிறத நீங்க ரெடியா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா, உங்களோட என்ட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ் அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேட்டர்ன்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு இந்த பின் பார் வந்தா தான் நான் வந்துட்டு என்ட்ரி குடுப்பேன் பையிங்க்கு. மேல ஒரு ரெட் கேன் வந்தா தான் நான் செல்லிங் குடுப்பேன். அதுக்கப்புறம் என்னோட டார்கெட் டேலோ, இல்ல என்னோட டார்கெட் சிபிஆர், என்னோட டார்கெட் சப்போர்ட், என்னோட டார்கெட் அந்த R1 இந்த மாரி. இல்ல எனக்கு வந்துட்டு இந்த ட்ரேட்ல வந்துட்டு 1:2 வரணும். இல்ல 1:3 வரணும். இது கண்டிப்பா ப்ராஃபிட்டபிள் பேட்டர்ன். அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அதுக்கப்புறம் டிசைட் பண்ணும் மார்க்கெட்ல. இது எப்ப இது குடுப்பீங்க? அதாவது உங்களோட பேட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னதுக்கப்புறம், இந்த ட்ரேட எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நெனைக்கும்போது, நீங்க எதெல்லாம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி பாயிண்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் எக்ஸிட் பாயிண்ட் பார்க்கணும். எக்ஸிட் எங்க பண்ணுவீங்க? அப்போ இந்த இந்த என்ட்ரி பாயிண்ட்ல என்ட்ரி ஆயி, இந்த எக்ஸிட் பாயிண்ட்ல என்ட்ரி ஆகும்போது, ரிஸ்க் இஸ் டூ ரிவார்ட். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அதாவது 1:2 என்ன ரிஸ்க் இஸ் ரிவார்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, 1:2 இல்லன்னா 1:3 அந்த மாரி என்ன ரிவார்ட் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறது தான் ஸ்டெப் நம்பர் 3. இதெல்லாம் பண்ணாம ட்ரேட்ல பை, செல் பட்டன் மேல கையே வைக்காதீங்க தயவு செஞ்சு. ஸோ இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்க ட்ரேடிங்ல. ஜஸ்ட் லைக் தட் ட்ரேடிங்க நீங்க நெனச்சுக்காதீங்க. அப்படியெல்லாம் ட்ரேடிங் நீங்க பண்ணவே முடியாது. ஸோ நான் சொன்னது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மென்ட், பொசிஷன் சைசிங். எப்படி ரிஸ்க் மேனேஜ் பண்ணலாம்? பொசிஷன் சைசிங் என்ன? அதாவது இது ஒரு லாட்ல பண்றவங்களுக்கு தேவையில்லங்க. இப்போ நம்ம வந்து ஒரு லாட்லேருந்து நம்ம நெறைய லாட்ஸ் போயிட்டோம் அப்படிங்கிற டைம்ல இந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டும், பொசிஷன் சைசிங்கும் தேவை. அது எதுக்கு தேவை அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது இப்போ வந்துட்டு சில சில ட்ரேட்ஸ் இருக்கும். ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னதா குடுத்தா போதுமா இருக்கும். சப்போர்ட் மேலேயே உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்திருக்கும். ஸோ இந்த மாரி இதில வந்துட்டு நீங்க ஒரு 4 லாட் ட்ரேட் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. சில ட்ரேட்ஸ் இருக்கும். அந்த பேட்டர்னும் நல்லா தான் வொர்க் ஆகும். பட் சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் தூரமா இருக்கும். ரிட்ரேஸ்மென்ட் கிடைக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. செகண்ட் கேண்டில் என்ட்ரி குடுக்கணும்னா, இந்த ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, 4 லாட் எப்பவும் பண்ற நீங்க, 4 லாட்டுக்கு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தர போறீங்கன்னா, 2 லாட் போட்டு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தாங்க. ஓகேங்களா? இது 2க்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ பெருசா போகுதோ, அதுக்கேத்த மாரி பொசிஷன் சைஸிங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க எவ்வளோ தொலைச்சாலும் ஒரே அமௌண்ட் தான் தொலைக்கணும். விச் மீன்ஸ் இந்த மந்த்துக்கு நான் ஒரு ட்ரேட் எடுக்கும்போது ரூ. 200 தான் லாஸ் வாங்குவேன்னா, நீங்க அதே ரூ. 200 லாஸ் தான் மெயின்டெயின் பண்ணணும். அது பெரிய ஸ்டாப் லாஸா இருந்தா என்ன, சின்ன ஸ்டாப் லாஸா என்ன. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு பொசிஷன் சைசிங்கும், ரிஸ்க் இஸ் டூ ரிவார்டும் நீங்க பார்க்கணும். ஸோ இதுவும் வந்துட்டு உங்களுக்கு அந்த ட்ரேட்ல என்டர் ஆகும்போதே உங்களுக்கு என்ன இருக்கணும்னா, தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதாவது ரிஸ்க் இஸ் டூ ரிவார்டும், பொசிஷன் சைசிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 4த் பாயிண்ட் இன் ட்ரேடிங். அதாவது
ஃபோர்த் பாயிண்ட் இன் ட்ரேடிங். ரிஸ்க் அ ரிஸ்க் இஸ் டு ரிவார்டும், ரிஸ்க் ரிவார்டும், அதுக்கப்புறம் பொசிஷன் சைசிங்கும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ, பொசிஷன் சைசிங்கும் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? ஸோ, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த 4 ஸ்டெப்பும் நமக்கு கிளியரான ஒரு கிரீன் சிக்னல் குடுத்தா மட்டும் தான், நீங்க ட்ரேடிங்லயே என்டர் ஆகுறீங்க. அதுக்கப்புறம் என்டர் ஆயிட்டீங்கன்னா, கூலா, காமா உட்காந்துருங்க. அது எந்த மாரி ரிசல்ட் வந்தாலும், இந்த டிசிப்ளின ஃபாலோ பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசிப்ளின ஃபாலோ பண்ணி நீங்க ட்ரேட் எடுக்கும்போது மட்டும் தான், நீங்க ஃபர்ஸ்ட்டு பேசிக் ட்ரேடருக்கான குவாலிஃபிகேஷனே நீங்க ப்ரூவ் பண்றீங்க. அது உங்க ட்ரேடரா இருந்தாலும் சரி, நீங்க இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேடரா இருந்தாலும் சரி. இதுல எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்க எத்தன பேர் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ட்ரேடிங் நான் சொன்னேன் இல்லைங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 தான் நான் இப்ப போடுறது. பார்ட் 2ல வந்துட்டு நான் இத எப்படி ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லைவ் டெமோ வீடியோவாவே காட்டுறேன். ஈவினிங் என்ன மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணேன், அதுபடி ட்ரேட் எப்படி எடுத்தேன். ஒரு நாள் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு அந்த இடத்துல ஆசிலேஷன் வந்திருக்கும். நான் எடுக்காம விட்டுருப்பேன். இல்ல எடுத்து ஸ்டாப் லாஸ் வாங்கியிருப்பேன் அகெயின்ஸ்டா. ஸோ இந்த மாரியான என்னோட லைவ் மார்க்கெட் எமோஷன்ஸையும் நான் பார்ட் 2, பார்ட் 3யா உங்களுக்கு நான் அத போட்டு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அதுலேருந்து ஒரு கண்டிப்பா ஒரு லேர்னிங் கிடைக்கும். ஸோ வீடியோவ நான் லென்த்தன் பண்ண விரும்பல. இவ்ளோ தான் சிம்பிள். இதுதான் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ட்ரேடிங். நான் இத வந்துட்டு விளையாட்டுக்கு சொல்ல. இத நீங்க செய்யாம நீங்க எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் நீங்க ட்ரேடர் ஆக முடியாது. ட்ரேடிங் வந்துட்டு ஜஸ்ட் செட்டப் பேஸ்டோ இல்ல உங்ககிட்ட இருக்க மணி வச்சு நீங்க ஒரு ஒரு ரூ. 10,00,000 போட்டிருந்தா, நான் அந்த செட்டப்ல பயங்கரமா சம்பாரிச்சிருப்பேன். அதெல்லாம் கத. அதெல்லாம் உங்கள நீங்களே ஏமாத்திக்கிறது. இந்த மாரி நீங்க பிளான் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா மட்டும் தான் நீங்க சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும். அண்ட் ஃபைனலா மறுபடியும் சொல்றேன். இந்த கால்ஸ் குடுக்குறவங்க அதெல்லாம் நம்பி ஏமாந்துறாதீங்க காச. அந்த காசுக்கு யாராவது ஜென்யூனா ட்ரேடிங் சொல்லிக் குடுத்தாங்கன்னா, அவங்க கிட்ட கத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல YouTubeல எவ்வளவோ பேர் சொல்லிக் குடுக்குறாங்க. என்னோட எஜுகேஷனல் வீடியோஸ்லயே நான் நெறைய கன்டென்ட் போட்டிருக்கேன். சைக்காலஜிக்கலா ஸ்ட்ராங் பண்றதுக்கு. ஒன்ஸ் நீங்க சைக்காலஜிக்கலா ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களால சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும். செட்டப் எக்ஸெட்ரா எல்லாமே வேற. எத்தன பேர் இந்த சைக்காலஜி எல்லாம் கிராஸ் செக் பண்ணிட்டு ட்ரேட்ல என்டர் ஆகுறீங்க? கிடையவே கிடையாது. எடுத்தோனே கிரீன் பட்டனா, சரி ரெட் பட்டனா இப்படித்தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இது சொல்லணும்னா, சவுத் இந்தியன் பேங்க் வந்து ரைட்ஸ் இஷ்யூக்காக ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அத பத்தி வீடியோ வேணும் அப்டின்னா, நான் அப்கமிங் வீக்ல ஏதாவது ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோவா போடுறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்டின்னா, மறக்காம நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. பட் தெரியல நான் என்ன அப்டி கன்டென்ட்ல குறைவா குடுக்குறேன் அப்டின்னு சொல்ட்டு. நான் வந்துட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு கிளாரிட்டியா ரியல் ஃபேஸ் ஆஃப் ட்ரேடிங்க மார்க்கெட்ட தான் உங்களுக்கு காட்டணும்னு ட்ரை பண்றேன். பட் இது நிறைய பேத்துக்கு புடிக்க மாட்டேங்குது போல. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்டின்னா வந்துட்டு ஒரு அம் ஒரு 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 சார்ட் ஆஃப் ஒரு மாயை இத எதிர்பார்க்குறாங்க. இல்ல ட்ரேடிங்னா சூப்பர். இந்த செட்டப் குடுத்து நான் ஒரு செட்டப் குடுத்துட்டு இத பண்ணுங்க பாருங்க ரூ. 1,00,000 இருந்தா ரூ. 10,00,000 ஆயிரும் அப்டின்னு சொல்லிட்டு நான் கோர்ஸாவோ, இல்ல வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜியாவோ குடுத்துட்டு சப்ஸ்கிரிப்ஷனுக்காக நான் பேசினா உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். நான் வந்துட்டு ஜென்யூனா வந்துட்டு என்ன மார்க்கெட்ல வொர்க் ஆகும், வொர்க் ஆகாதுன்னு சொல்றேன். ஸோ கைண்ட்லி சப்போர்ட் மை சேனல். ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க. அதே மாரி வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு வ்ளாக்ல பார்க்கலாம். ஆ நாளைக்கு மறக்காம ஈவினிங் நம்ம சேனல்ல ஆ நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் மண்டேக்கு நான் போட்டிருக்கேன். அதையும் மறக்காம பார்த்து ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.